SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தென்காசி அருகே பள்ளியின் அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, பள்ளியின் அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் மனு கொடுக்க வந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை 2 கிலோமீட்டருக்கு முன்னதாகவே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தென்காசி மாவட்டத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதாவது தென்காசி மாவட்டம் பவர்சத்தின் அருகே உள்ள காமராஜர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியின் மிக அருகாமையில் செல்போன் டவர் ஒன்று அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காமராஜர் நகர், பனேரிப்பட்டி, செத்தீர் உள்ளிட்ட சிறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர், அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் என்பதால் இன்று 500க்கும் மேற்பட்டோர் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்தனர். இந்த தகவலிலிருந்து சுமார் ஒரு 7 வாகனங்களில் அவர்கள் வந்தனர். அவர்களை போலீசார் சுமார் 2 கிலோமீட்டர் தென்காசி நுழைவாயிலே அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த 4 பேர் மட்டுமே ஆட்சியரை சந்திக்க செல்ல வேண்டும், எல்லாரும் இங்கே இருந்தல் அப்படின்னு சொல்லியதால் அவர்கள் ஆவேசம் அடைந்தனர். இதனால் அந்த பகுதியில் போராட்டமும் நடத்தினர். இந்த நிலையில் தங்களது பாதுகாப்பு கருதி மனு கொடுக்க வந்த பொதுமக்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகளுக்கும் தங்களது பாதுகாப்பு கோரியும் மனு கொடுக்க வரும் பொதுமக்களை போலீசார் உள்ளே அனுமதிக்க மறுத்து வந்ததால் அவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்க முடியாமல் உள்ள நிலையில் தங்களது பாதுகாப்பானது கேள்விக்குறியாக உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக செல்போன் டவரானது பள்ளியின் அருகே அமைப்பதால் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கதிர்வீச்சு பாதிப்பால் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறி தற்போது அவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மனு கொடுக்க வந்த நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தற்போது அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். பின்பு ஒரு 5 பேர் மட்டுமே இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்து விரைவாக அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதி தெரிவித்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ராஜன்.